ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை சொல்ல போகிறேன். அந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும், வாங்க கேட்கலாம். ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் மஞ்சு குருவியும் கண்மணி காக்காவும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தாங்களாம். ரெண்டு பேரும் முட்டையை அடை காத்துட்டு இருந்தாங்களாம். அவங்களுடைய குழந்தைகள் வருகைக்காக ரொம்ப சந்தோஷமாக காத்துட்டு இருந்தாங்களாம். கண்மணி அக்கா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வீட்டை அழகாக கட்டி முடிச்சிட்டோம். மழை காலம் வர்றதுக்குள்ளே நம்ம இந்த வீட்டை கட்டிட்டோம். இனிமேல் நமக்கு கவலையே இல்லை. நம்ம குழந்தைகளை இந்த வீட்டுக்குள்ளே வச்சு பத்திரமா பார்த்துக்கலாம். மழை வந்தால் கூட நம்ம குழந்தைகளுக்கு எதுவும் ஆகாது. இப்போ தான் எனக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஆமாம் மஞ்சு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வீட்டை ரொம்ப சீக்கிரம் கட்டி முடிச்சிட்டோம். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டினால தான் இந்த வீட்டை சீக்கிரம் கட்டி முடிக்க முடிஞ்சிச்சு. இங்கே இருக்கிற பறவைகளுக்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியம், எப்படி இவ்வளோ சீக்கிரம் கட்டி முடித்தோன்னு சொல்லி. ஆமாம் கண்மணி அக்கா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இருந்தோன்னா நம்மளால் எதையும் செய்ய முடியும். மழை காலம் வர்றதுக்குள்ளே நம்மளுடைய முட்டைகளை எடுத்து நம்ம வீட்டில் வச்சிடலாம் அப்படின்னு கண்மணி காக்காவும் மஞ்சு குருவியும் பேசிகிட்டு இருந்தாங்களாம். அப்போது அங்கே ஒரு கழுகு வந்துச்சான். அந்த கழுகு பொல்லாத கழுகான். அவங்க ரெண்டு பேரும் கட்டி வச்சிருந்த அந்த வீட்டை பார்த்துட்டு அந்த வீட்டை அந்த கழுகு எடுத்துக்கலான்னு திட்டம் போட்டுருச்சான். குட்டி பறவைகளா, நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேருந்து ஒழுங்காக ஓடி போயிருங்க. இந்த வீட்டில் இனிமேல் நான் தான் இருக்க போகிறேன். நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா. நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீங்கள் கேட்கணும். ஒழுங்காக இங்கேருந்து ஓடிருங்க, இல்லைன்னா நான் கொத்தியே உங்களை கொன்னுடுவேன். ராஜா கழுகி, நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டியிருக்கோம். எங்களுடைய குழந்தைகளுக்காக இந்த வீட்டை கட்டியிருக்கோம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் மழை காலம் ஆரம்பிச்சிரும். அப்போது என் குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வீட்டை கட்டியிருக்கோம். கோச்சிக்காம தயவு செஞ்சு இந்த வீட்டை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அந்த கண்மணி காக்காவும் மஞ்சு குருவியும் கேட்டாங்களாம். ஆனாலும் அந்த கழுகு ஒத்துக்கவே இல்லையா. அந்த வீட்டில் நான் தான் இருப்பேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தையும் கொத்தி துரத்தி விட்டுட்டு அந்த கழுகு அந்த வீட்டுக்குள்ளே போய் இருந்துக்குச்சான். அந்த பறவைகளுக்கு வேற வழி இல்லாமல் அவங்க பழைய கூடுக்குள்ளேயே இருந்தாங்களாம். அப்போ அந்த காட்டுக்குள்ள மறுநாள் மழை காலம் ஆரம்பிச்சிருச்சான். மழையும் இடியும் புயலும் ரொம்ப வேகமாக அடிச்சிச்சான். அப்போ ரெண்டு பறவைகளோட முட்டையும் மழையில நனைஞ்சிட்டே இருந்துச்சான். அதனால ரெண்டு பறவைகளுக்கும் ரொம்ப கஷ்டமாயிருச்சான். அந்த ரெண்டு பறவைகளும் அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டினாங்களாம். கழுகுராஜா, தயவு செஞ்சு கதவை தரங்க. மழையும் இடியும் ஜாஸ்தியாக ஆயிடுச்சு. எங்கள் குழந்தைகள் ரொம்ப நனைகிறாங்க. இப்படியே நனைஞ்சாங்கன்னா அவங்க முட்டைக்குள்ளேயே இறந்து போயிடுவாங்க. தயவு செஞ்சு கதவை தரங்க கழுகுராஜா. பறவைகளே, இங்கேருந்து இன்னும் நீங்கள் போகலையா? கதவை திறந்தா நான் நனைஞ்சிருவேன். அதனால கதவை திறக்க மாட்டேன். இங்கேருந்து ஒழுங்காக ஓடி போயிருங்க. கழுகுராஜா, நீங்கள் எங்களை கூட உள்ளே விட வேண்டாம். எங்கள் குழந்தைகளை மட்டும் உள்ளே வச்சுக்கோங்க. மழை ரொம்ப பெய்யறனால எங்கள் குழந்தைகள் ரொம்ப நனைகிறாங்க. இப்படியே நனைஞ்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க முட்டைக்குள்ளேயே இறந்து போயிடுவாங்க. தயவு செஞ்சு கதவை திறங்க கழுகுராஜா. இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும் இந்த குழந்தைகளை உள்ளே வச்சுக்கோங்க. நாளைக்கு நாங்கள் வேறு இடத்துக்கு போயிடுறோம். தயவு செஞ்சு கதவை திற கழுகுராஜா அப்படின்னு அந்த ரெண்டு பறவைகளும் கழுகுராஜா கிட்ட ரொம்ப கெஞ்சினாங்க. ஆனாலும் அந்த கழுகு கதவை திறக்கவே இல்லை. மஞ்சு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த முட்டைகளை மழை பட விடாமல் பார்த்துக்குவோம். நீயும் நானும் ரெக்கையை விரித்து ஒன்றா நின்னோன்னா நம்ம முட்டைங்க மேலே மழை படாது. நம்ம ரெண்டு பேரும் விடிகிற வரைக்கும் இப்படியே நின்று நம்ம முட்டைகளை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பறவைகளும் தன்னோட ரெக்கையை விரித்து முட்டை மேலே மழை பட விடாமல் பார்த்துக்கிச்சான். அப்புறம் விடிஞ்ச உடனே மழை நின்றுடுச்சான். கண்மணி அக்கா, மழை நின்றுடுச்சு. நம்ம சீக்கிரமாக வேறு இடத்துக்கு போய் நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கணும். நைட்டு மழை வர்றதுக்குள்ளே நம்ம வீடு கட்டினாதான் நம்ம குழந்தைகளை காப்பாற்ற முடியும். மஞ்சு, இவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம எப்படி வீடு கட்ட முடியும்? நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வேகமாக வேலை பார்த்தோன்னா சீக்கிரம் வீடு கட்டிட முடியும். வாங்கக்கா, போய் கட்டுவோம்.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பறவைகளும் வேற இடத்துக்கு போய் ரொம்ப வேகமா வீடு கட்டி முடிச்சிட்டாங்களாம். அதை பார்த்துட்டு இருந்த மற்ற பறவைகளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததாம். பரவாயில்லையே, நீங்க இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு அழகான பாதுகாப்பான வீடு கட்டிட்டீங்களே, நீங்க 2 பேரும் ரொம்ப திறமைசாலிங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற பறவைகள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் பார்த்தாங்களாம். திரும்பி மழை வர்றதுக்குள்ள தன்னோட முட்டைகளை அந்த 2 பறவைகளும் வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டாங்களாம். திரும்பவும் மழையும் காத்தும் ரொம்ப வேகமா அடிச்சுச்சான். அப்போ அந்த பறவைகள் 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள தன்னுடைய குழந்தைகளை வச்சுக்கிட்டு பாதுகாப்பா இருந்தாங்களாம். அதே சமயத்துல அந்த கழுகு இருந்த வீட்டுல ரொம்ப காத்தும் மழையும் வேகமா அடிச்சு அந்த கிளை முறிஞ்சி வீடோட கீழே விழுந்துருச்சான். அப்போ அந்த கழுகும் கீழே விழுந்து இறந்து போயிடுச்சான். அடுத்த நாள் காலையில மழை நின்னோன்னு எல்லா பறவைகளும் அதை பார்த்துட்டு தான் பெரிய ஆளுன்னு திமிரோட அடுத்தவங்களோட உழைப்பை திருடுனா அவங்களுக்கு இந்த நிலைமை தான் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லா பறவைகளும் பேசிக்கிட்டாங்களாம். இந்த கழுகோட திமிருக்கு இந்த இயற்கையே அதுக்கு தண்டனை கொடுத்துருச்சு. நீங்க 2 பேரும் மழையில நனைஞ்சிட்டு உங்க குழந்தைகளையாவது காப்பாத்த சொல்லி கெஞ்சினீங்க. ஆனா இந்த கழுகு அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. இப்ப பாத்தீங்களா இதோட நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி. அதே சமயத்துல மஞ்சுவோட முட்டையிலையும் கண்மணி காக்காவோட முட்டையிலையும் இருந்து அதோட குழந்தைகள் வெளியில வந்துருச்சான். அதை பார்த்தோன்னே 2 பேத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தைகளோட சேர்ந்து சந்தோஷமா இருந்தாங்களாம். நம்ம எப்பயுமே ஆணவமா இருக்கக்கூடாது, ஆணவம் நம்மள அழிச்சிரும். ஓகேவா குட்டீஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற கதைகள் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகே குட்டீஸ், பாய், தேங்க்யூ.